அல்ல. ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை படிக்கிறேன். 13ஆம் வசனத்துல தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. மனிதர் எத்தனையோ இருக்கிறார்கள், எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தையின் பொருள் அதுதான். டாக் டுகெதர், வாக் டுகெதர், ஸ்டாண்ட் டுகெதர், ஸ்டாண்ட் டுகெதர். எந்த காலத்திலும் அதாவது தோல் கொடுக்கிறானே அவன் தான் நண்பன். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறது. இவர் the basis of the friendship should be spiritual. அது ஆவிக்குரிய தன்மையை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். ஊழியர்களை கூட பாருங்களேன், இந்த ஊழியர் கூடைகளை கூட அந்த இனம் அந்த இனத்திற்கு ஒரு ஊழியர் கூடுகை, இந்த இனத்திற்கு இன்னொரு ஊழியர் கூடுகை தேவையற்ற ஒன்று. Your friendship should be based, your fellowship should be based on spiritual. இரண்டாவது, it should be sacrificial. எதிர்பார்த்து ஒன்று அல்ல. அவர் என்ன கொடுப்பார். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேனே, இந்த மக்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். நாளை நான் இங்கிருந்து வெளியே இன்னொரு இடத்துக்கு போகிறேன், கொரியாவில் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இது இந்த மக்களை நான் பார்ப்பதில்லை. இது ஒரு கூடுகை. ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய முன்பின் பார்த்ததில்லை. இதோட நான் அவர்களை பார்ப்பேன் தெரியாது. ஆனாலும் கூட பாருங்களேன், ஜனங்கள் இந்த குளிரிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நம்முடைய லிங்க் ஒன்றை நான் இதுல இணைத்திருக்கிறேன். இந்த பாடலை கேளுங்கள், எப்படி ஆராதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, the basis of the friendship should be sacrificial. முதலாவது spiritual. ஒன்றை சொல்லுகிறேன், இந்த உறவுக்கு அடிப்படை என்ன? முதல்ல அடிப்படை பாண்ட். எது இணைக்கிறது? திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உறவுகளை இணைப்பது யார்? ஆரம்பத்தை சொன்னது போல பணமா, பதவியா, அந்தஸ்தா, ஜாதியா? உறவுகளை இணைப்பது யார்? The bond of the Christian life. கவனிங்க, அந்த இணைப்பை உருவாக்குவது 14ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது நான். அந்த வார்த்தையை திரையில பாருங்கள், 15, 14. நான். அப்படியானால் அந்த இணைப்பை உருவாக்குவது கர்த்தர் தான். நீங்களாம் ஒரு இணைப்பை உருவாக்கி கொண்டாரும்னா நிற்காது. இந்த ஒரு திருமணங்களோட பாருங்களேன், அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ளுகிற திருமணம் அது தானாக மறிந்து விடுகிறது. ஆனால் நான் அந்த வார்த்தையை இங்கே கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு. அடுத்து அல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த எதன் அடிப்படையில் சொன்னார்? 3 காரியம் சொல்ல. யூனிட்டி, 2வது லாயல்டி, 3வது சிம்பத்தி. விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நான் உங்களுக்கு. இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 23 முறை இந்த வார்த்தை வருகிறது. நானும் நீங்களும், நானும் நீங்களும், நானும் நீங்களும், நானும் நீங்களும். 23 முறை இந்த வார்த்தை வருகிறது, நானும் நீங்களும். அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கு, தேவனுடைய அந்த உறவில